உங்களுக்கு திமுக திட்டம்னா நீங்க தாராளமா மேடை போடுங்க, திட்டுங்க. தெளிவுக்காக கேட்டுக்கிறேன். ஆதவ அர்ஜுனா, விஜய் ரெண்டு பேரை பத்தியும் பேசிட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேரை பத்தி தான் பேசுறேன். மலிவான அரசியல் மேடையா மாத்திட்டாங்களா இல்லையா? மலிவான அரசியல் மேடை. 10,000 மக்கள்கிட்ட அம்பேத்கரை கொண்டு போனாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன நேத்து அம்பேத்கரை கொண்டு போனாங்க? இந்த இவங்க லாவடி பாடுற அரசியலுக்கான மேடையாங்க அது அம்பேத்கர் மேடை. அவங்க வந்து பாவம் ஏன்டா இந்த மேடைக்கு வந்தோம்னு முகம் சுருங்கி வாடி போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா இல்லையா? அவங்க முகத்தை பாத்தீங்களா இல்லையா? இப்ப எங்க தலைவர் போனாலும் அதான நிலைமையா இருந்திருக்கும். நேத்து இந்த விழாவுக்கு போக கூடாது அப்படின்னு திமுக புற அழுத்தம் கொடுத்ததுங்கிறாங்க. இப்ப விஜய் நேத்து பேசினாரு, அது என்ன அழுத்தம்? இந்த விழாவுக்கு நீ கட்டாயம் வந்தே ஆகணுங்கிற ஒரு அழுத்தம் விசிக மேல கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அதுதான் புற அழுத்தம். அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு அதெல்லாம் நம்ம பார்க்கணும். வேங்கை வயல் என்னவோ நேத்து விகடன் மேடையில தான் விஜய்க்கு தெரியுமா? அது 1.5 வருஷமா நாடிட்டு தானே கிடக்குது. அங்க போனது விசிகே தானே. தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும், முதலமைச்சர் என்ன குடியரசுத் தலைவரே ஆக்கிட்டாங்க. சூப்பரா? அம்பேத்கர் கருத்தியல் வென்று விட்டதா? திருமாவளவன் அவர்களையே வந்து பட்டியலின வாக்குகள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அங்க மட்டுமே பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு. அப்போ எதையாவது பேசணும்னு பேசக்கூடாது. நீங்க லாஜிக்கா பேசணும். ஒரு விஜய் இல்ல. சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிறது. ஆனா அந்த வாய்ப்புகள் இங்க இல்ல. ஒரு குடும்பமே பிறப்பின் அடிப்படையில. குடும்பமே எங்க? திமுக குடும்பம் மட்டுமான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்களேன். நம்ம ஒரு அரசியல் ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எங்க ஜனநாயகம்? அந்த திமுகவுக்குள்ள. அது திமுக பிரச்சனைங்க. அப்போ உங்களுக்கு வாரிசு பிரச்சனையா உதயநிதி பிரச்சனையா? தயவு செய்து சொல்லுங்க. விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சேர்த்து விசிகாலே 2 அணி இருக்கா? இல்ல ஒரு அணி கிடையாது, தலைவர் அணி தான். திமுக ஆதரவு திமுக கூட்டணி இருந்து விலகணும் பேச்சுக்கே இடம் கிடையாது. திமுக இருந்து விலகணும் எங்க தலைவர் முடிவு எடுத்தாருன்னா எல்லாரும் விலகும், அவ்வளவுதான். இப்ப ஆதவ அர்ஜுனா மேல ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் ஊகம். எடுப்பாருன்னு நம்புறீங்களா? வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், நாகை சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு மூத்த தலைவர், ஒரு பக்குவப்பட்ட தலைவர், தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு வித்திட்டவர், தொடர்ந்து மக்களுக்காக பேசக்கூடியவர். அதெல்லாம் அவர் குறித்து விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டு நிறைவா அவர் தவிர்த்துட்டாரு திருமாவளவன் அவர்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு அழுத்தம்னு அவர் குறிப்பிடுறாரு. உடனே நீங்க ரொம்ப கோவப்பட்டு, இதுவரை விவாதங்கள் ஒரு 1000கணக்கான விவாதங்களை கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுலையும் காட்டாத ஒரு கோவத்தை காட்டி கூத்தாடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. கொஞ்சம் தவிர்த்திருக்கிற வேண்டிய சொல்லும். அது எதிர்வினை. வினையை பற்றி ஏன் பேச மறுக்கிறீர்கள்? எங்கள் தலைவர் ஒரு அறிவார்ந்த தலைவர். நீங்களே சொன்னது போல இன்றைய அரசியல் களத்தில் ஒரு பண்பட்ட முதிர்ச்சியான வெளிப்பாடுகளை கொண்ட தலைவர். அவரை யாரும் கட்டாயப்படுத்தி ஒரு முடிவெடுக்க வைக்க முடியாது. எந்த நிர்பந்தங்களுக்கும் உட்படக்கூடிய ஒரு தலைவர் அல்ல. அவங்கவங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் செவிசாய்த்து அப்படி போய் இப்படி போய் அவர் எந்த முடிவும் இதுவரைக்கும் எடுத்ததில்லை. பதவியை முன்னிறுத்தி எந்த முடிவும் அவர் எடுத்ததில்லை. பதவியை அவர் ஒரு பொருட்டாகவும் கருதியதும் இல்லை. பதவியவே துறந்தவர். 5 ஆண்டுகால சட்டமன்ற உறுப்பினர் பதவியை 2.5 ஆண்டு காலத்திலேயே துறந்து விட்டு போனவர். பிஜேபி எவ்வளவோ வலை விரித்து அவருக்கு ஆசை வார்த்தைகள் காட்டிய பிறகும், உச்ச பொறுப்பு தருகிறோம் என்று அழைத்த பிறகும் கூட மறுதளித்து விட்டு எதிர் அரசியலை முன்னெடுத்து கொண்டிருப்பவர். சங்கரமடத்திலேயே அவரை அழைத்து கொண்டு போய் பேரம் பேசுவதற்கு முயற்சிகள் நடந்தது. பாதியிலே இறங்கி ஆட்டோ பிடிச்சி திரும்பி வந்தவர். அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவரை விஜய் என்கிற அரசியல் தலைவர் எப்படி பேசுறாரு? நேற்று மேடையில் திருமாவளவன் அவர்களை குறைச்சி என்ன பேசினார்? அவருக்கு விசிகாவோட இணையக்கூடிய விருப்பம் இருக்கலாம். அவரோடு எங்கள் தலைவரும் அந்த மேடையில் வர வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருக்கலாம். அது தவறில்லை. அதை நாங்கள் தவறுன்னு சொல்ல மாட்டோம். அவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் விஜய் ஒரு அரசியல் தலைவர். இன்னொரு தலைவரை பார்த்து இந்த மேடைக்கு அவர் வராததற்கு காரணம் கூட்டணி நிர்பந்தம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள்படுது? அவர் கூட்டணியை கொச்சப்படுத்துகிறாரா,
கூட்டணி தலைமையான திமுகவை கொச்சப்படுத்துறாரா, எங்க தலைவரை இல்ல அப்படி ஒரு கொச்சப்படுத்துறாரா? பார்வை சமூகத்துல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பார்வை பல பேருக்கு அம்பேத்கர் இருக்கலாங்க. அம்பேத்கர் நிகழ்ச்சிக்கு கூட தொல் திருமாவளவன் அவர்கள் வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு ஆனாலும் அவருடைய மனசு இங்கதான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அந்த ஒரு திருமாவளவன் மேல வச்சிருக்க ஒரு அன்பின் வெளிப்பாடுன்னு இதை எடுத்துக்கலாம். அந்த நிகழ்ச்சிக்கு வர்றேன்னு எங்க தலைவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். விஜயோடு இந்த மேடையில் நான் ஏறுவேன் அப்படின்னு எங்க தலைவர் எங்கேயாவது கமிட் ரொம்ப பண்ணி நாளைக்கு முன்னாடியே இசைவு வாங்கிட்டாங்க, நான் நேரம் கொடுத்திருந்தேன் அப்படின்லாம் வந்தது. எப்படி- வெளிப்படையா ஊடகங்கள்ல வெளியே வந்த செய்தி தான். எப்படி சொல்லி நேரம் வாங்கினாங்க, எப்படி இசை கொடுத்திருந்தாரு? அம்பேத்கர் அவர்கள் குறித்து ஒரு புத்தகம் வெளியிடுறோம், அதுல நீங்க கலந்துக்கணும். ஆமா, எப்போ? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஏப்ரல் 14 அன்று வெளியிட போறோம். முதலமைச்சர் வந்து பங்கேற்க போகிறார், நீங்களும் பங்கேற்கன்னு சொல்லி தான் அந்த தரப்பிலிருந்து முதல்ல கேட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு விஜயும் பங்கேற்க போகிறார்னு சொல்றாங்க. ஆனால் அவர் வந்து பங்கேற்கிறாரா இல்லையா எந்த தெளிவும் இல்லை. அவங்க ஏற்கனவே எங்க தலைவர்கிட்ட முதலமைச்சர் பங்கேற்பார் என்று சொல்லி ஏப்ரல் 14 என்று சொல்லி வாங்கி வைத்த டேட்டு தான். அதற்கு பிறகு அது ஏன் மாற்றப்பட்டது, எப்படி மாற்றப்பட்டது, முதலமைச்சர் போயிட்டு அந்த இடத்துல எப்படி விஜய் வந்தாருங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. அப்ப இதையெல்லாம் ஆய்ந்து அறிந்து தானே நாங்க அதுல வந்து போறதா வேணாமான்னு முடிவெடுக்க முடியும். அது வெறுமனே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவா இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 1000 பத்திரிகை நிகழ்ச்சிகள் நடக்குது, ஊடக நிகழ்ச்சிகள் நடக்குது, விருது வழங்கும் விழா நடக்குது. எல்லாத்துக்கும் எங்க தலைவர் போத்தானே செய்யறாரு. எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதே மேடையில் வர்றாங்கல்ல. தமிழிசை சவுந்தரராஜன் வர்றாங்க, அண்ணாமலை வர்றாரு, அவர் வர்றாரு, அதனால நாங்க மேடையில் ஏற மாட்டோம்னு எங்க தலைவர் என்னைக்காவது சொல்லி எந்த ஊடக நிகழ்ச்சியை தவிர்த்திருக்காரா? இதே விகடன் அவார்டு நிகழ்ச்சி எத்தனை நிகழ்ச்சி எங்க தலைவர் போயிருக்காரு? அங்க என்ன திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும்தான் அழைக்கப்படுறாங்களா? இதே விகடன் அவங்க அவார்டு நிகழ்ச்சி வச்சு, விருது வழங்குகள் விழா நிகழ்ச்சிகளை வச்சு எங்க தலைவர் அழைச்சு போயிருக்காரு. அவள் விகடன் நிகழ்ச்சியில போய் பங்கேற்றிருக்கிறார். அங்க திமுக தரப்பு மட்டும்தான் பங்கேற்றது, அதனால எங்க தலைவர் போனாரா? இல்ல எதிர்கட்சிகளை சார்ந்தவங்களும் வந்து எங்க தலைவர் போனாரா? அப்புறம் விழால பங்கேற்கிறதுல யார் வந்தா எங்களுக்கு என்ன? அதெல்லாம் பிரச்சனை. இந்த விழா நூல் வெளியீட்டு விழாவா? இந்த விழாவை நடத்தியதுல விகடனுக்கு நோக்கம் இல்லையா? விகடன் மட்டுமா நடத்துனுச்சு? விஓசி சேர்ந்து நடத்திருக்கு. அது யாரு? அது யாரு சொல்லுங்க? விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவும் விகடனும் சேர்ந்து நடத்துற ஒரு அவருக்கு நோக்கம் இருக்குதா இல்லையா? நேத்து தெரிஞ்சிருச்சா இல்லையா? நோக்கங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு வலைப்பின்னல் எதுவும் பின்னப்படாமல் முழுமையாக வெறுமனே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிறப்பு செய்கிற விழா மட்டும்தான் அளவில் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சா? நீங்க ஆதவர்ஜுனாவின் நோக்கம் திருமாவளவன் அவர்களை பெருமைப்படுத்துறதாவும் இருக்கும்ல. அவரு முதல்வராகணும், தலித்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு பேசுறதாவும் அவருடைய நோக்கம் இருக்குல்ல. தலைவரை பெருமைப்படுத்துகிற விழா என்றால் தலைவரின் தலைமையை ஏற்ற ஒரு தொண்டர் என்ன செய்வோம்னா, தலைவர் போகல, தலைவரே போகல, ஏன் போகல? அப்ப ஏதோ காரணம் இருக்கு. தலைவர் அந்த முடிவு எடுக்கிறாருன்னா ஏதோ காரணம் இருக்கு. அவர் இப்படியெல்லாம் வந்து போகாமல் இருக்கிற தலைவர் கிடையாது. எந்த நிகழ்ச்சி என்றாலும் போய் பேசுவாரு, வெளிப்படையான தலைவர். அவர் இதுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ஏன் அப்படின்னு தலைவரின் தலைமையை ஏற்றுக்கிற தொண்டர்கள் நீங்களே ஒரு நிகழ்ச்சியை, ஒரு நூல் வெளியீட்டு விழாவை ஏற்பாடு பண்றீங்க, அதுல திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, திடீர்னு ஏதோ காரணங்களால அவர் வர முடியல அப்படின்னா நான் போலாமா அண்ணே இல்ல வந்து தலைவர்? இல்ல, நாங்க அந்த நிகழ்ச்சி நடத்த மாட்டோம். தலைவர் எப்படி விரும்புறாரோ அப்படி நடத்துவோம். தலைவர் வராட்டாலும் பரவாயில்ல, புதுசா வந்த ஒரு தலைவரை வச்சு நடத்துவோம்னு சொல்லி நாங்க விசிக தொண்டர்கள் நடத்த மாட்டோம். அப்படி தலைவரை வச்சு தான் நடத்துவோம். தலைவர் எந்த டேட்டுக்கு தர்றாரோ அந்த டேட் வரைக்கும் தள்ளி போடுவோம். ஏன்னா எங்களுக்கு எங்க தலைவர் தானே முக்கியம். அப்ப விசிக தலைமையை ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டர் விசிக காரராக தான் வெளிப்படுவார். நாங்க அப்படிதான் வெளிப்படுவோம். 25 ஆண்டு காலமாக, 35 ஆண்டு காலமாக, 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல், 25 ஆண்டு கால தேர்தல் பங்கேற்பு அரசியல், 35 ஆண்டு கால எங்கள் தலைவருடைய பொது வாழ்க்கையில புரட்சியாளர் அம்பேத்கரை தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு வந்து பேசு பொருளாக்கி, கிடைக்கிற மேடை அத்தனையிலும் அம்பேத்கரியத்தை வந்து பேசி, இன்றைக்கு தலித் அல்லாதவர்களையும் அந்த கட்சிக்குள்ள அம்பேத்கரிய கருத்தியலுக்குள்ள உள்வாங்கி இந்த பரப்புக்கு அம்பேத்கரை கொண்டு வந்து சேர்த்திருப்போர் எங்க அம்பேத்கர். உலகளாவிய தலைவர். அம்பேத்கர் கொண்டு வந்து நாங்க சேர்த்தோம்னு சொல்றதே முதல்ல அபத்தமானது. அவர் உலகளாவிய தலைவர். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை, சாதிய கட்டுமானத்துல ஒரு உடைப்பை ஏற்படுத்தி, இப்ப அம்பேத்கரிஸ்டா தானே நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். இப்ப எப்படி வந்தோம்? யாரை பார்த்து வந்தோம்? அம்பேத்கர் புக்கை படிச்சு வந்தோமா? எங்க தலைவர் பேச்சை கேட்டு வந்தோமா? நிச்சயமா அவங்க தலைவர் தான் பெரிய. அப்ப எங்க தலைவருடைய இன்ஸ்பிரேஷன்ல தானே இந்த மாற்றம் நடந்திருக்குது. இன்னைக்கு மக்களே அங்கீகரித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குற அளவுக்கு ஒரு பெரும் மாற்றம் எப்படி நடந்தது? விஜய் வந்து நடந்துச்சா? இல்ல, ஆனா இந்த கிரெடிட்ட ஒரு விசிகே காரன் யாருக்கு கொடுப்பான்? விஜய்க்கா கொடுப்பான்? நிகழ்ச்சிக்கு ஆதவர்ஜுனா போயிட்டு வாங்க, நீங்க கோ பப்ளிஷரா இருக்கீங்க, போயிட்டு வாங்க, நீங்க வந்து அரசியல் பேச வேணாம், அம்பேத்கர் குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன்னு திருமாவளவன் அவர்களே சொல்றாரு. ஆமா, அப்ப எங்க தலைவருக்கு எந்த நோக்கமும் இல்லைல்ல. அந்த விழா வெறுமனே
அம்பேத்கருக்கு சிறப்பு சேர்க்கிற நூல் வெளியீட்டு விழாவாக மட்டுமே நடந்தால் அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறது தானே எங்க தலைவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆதவுக்கே அதானே சொல்லி அனுப்பியிருக்காரு, நீங்க போவாதீங்க அப்படின்னு முட்டுக்கட்ட போடல. ஆனா அது அம்பேத்கர் விழாவாக நடக்கட்டும். ஆனால் அம்பேத்கர் விழாவாக நடக்காது என்பதை முன்பே கணித்து விட்டார் எங்க தலைவர். அது நடக்கவில்லை. நேற்று இவ்வளவு மோசமாக ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை கொச்சைப்படுத்த முடியும் என்பதை அவங்க வந்து வெளிக்காட்டியிருக்காங்க. அதை முழுக்க முழுக்க தங்களுக்கான அவங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கான ஒரு அரசியல் மேடையா மாத்திட்டாங்களாங்க. இதுக்காக அம்பேத்கர் தமிழ்நாட்டில் அம்பேத்கரியம் குறித்த கருத்துக்கள் அங்க பேசப்பட்டிருக்கணும். இந்திய அளவில் அம்பேத்கரியம் சந்திக்கக்கூடிய சவால்கள் குறித்து அங்க பேசப்பட்டிருக்காங்க. ஆமா, அவங்க வந்து பாவம் ஏன்டா இந்த மேடைக்கு வந்தோம்னு முகம் சுருங்கி வாடி போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் பாத்தீங்களா இல்லையா, அவங்க முகத்தை பாத்தீங்களா இல்லையா? இவங்களுக்கான அரசியலை பேசும்போது அவங்க எப்படிங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? இப்ப எங்க தலைவர் போனாலும் அதான நிலைமையா இருந்திருக்கும். நேத்து உங்களுக்கு திமுக திட்டம்னா நீங்க தாராளமா மேடை போடுங்க, திட்டுங்க. தெளிவுக்காக கேட்டுக்கிறேன். ஆதவர்ஜுனா விஜய் ரெண்டு பேரை பத்தியும் பேசிட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேரை பத்தி தான் பேசுறேன். நீங்க ரெண்டு பேருமே உங்களுக்கான அரசியல் ஒண்ணு ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுத்துட்டா தாராளமா செய்யுங்க. யார் அதை தடுக்க முடியும்னு கேட்க. ஆதவே திமுக எதிர்ப்பு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து அவர் பயணிக்கணும்னு நினைச்சா அதை யார் குறுக்க நிக்க போறாங்க? அப்ப அதை எங்கிருந்து செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத வந்து ஒரு வரையறை இருக்குல்ல. விசிக முதல்ல அதுக்கு தயாரா இருக்கா? விசிக தலைமை அதை அனுமதிக்குதா? நாங்க வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக்காவோட சேரணும் ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டோம்னா அது பத்தி பிரச்சனையே கிடையாது. நாங்க அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலையே. சொல்றாரு திருமாவளவன் அவர்களின் கனவு என்ன, அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, தலித் அல்லாதவர்கள் அம்பேத்கரை பேசணும், அம்பேத்கரை முன்னிறுத்தணும் அப்படின்ட்டு அதனுடைய ஒரு இன்னைக்கு நிகழ்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுறாரு. நிச்சயமா திருமாவளவன் அவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு. அவருடைய மனசு இங்கதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. விஜய் அவர்களும் அதே தான் குறிப்பிடுறாரு. அவருடைய மனசு இனி எப்போதும் நம்ம பக்கம் தான் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பின் வெளிப்பாடா இருக்கும். அம்பேத்கர் குறித்த புத்தகம் வெளியிடும் போது டெஃபினட்டா திருமாவளவன் அவர்கள் மகிழ்ந்திருப்பார். அது என்ன அன்பின் வெளிப்பாடு? அரசியல் நிலைப்பாடுங்க, அன்பின் வெளிப்பாடு இல்ல. அன்பின் வெளிப்பாடுனா தனிப்பட்ட பொருள் வாங்க எங்கேயோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கே ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுங்க, விஜயோட எங்கள் தலைவர் சகிதமாக வந்து நாங்கள் உணவு எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், அது வேற. எங்கள் தலைவர் பிறந்த நாளைக்கு விஜய் வாழ்த்து சொன்னார், விஜய் பிறந்த நாளைக்கு எங்கள் தலைவர் வாழ்த்து சொன்னார், அது வேற. ஆனால் அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு ஒரு நிலைப்பாடை நீங்கள் எடுக்கிறீங்க, திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறீங்க, அது உங்க நிலைப்பாடு. அது நாங்க தவறுனே சொல்லல, தாராளமா எடுங்கன்னு சொல்றோம். அதிமுக அந்த நிலைப்பாட்டுல தீவிரமா இல்லைன்னு சொல்றோம். அதிமுகவை விட வீரியமாக அந்த அரசியலை செய்ய நீங்க வர்றீங்களா, வந்து செய்யுங்க. அதற்கு விசிகவை ஏன் இழுக்கிறீர்கள்? விசிக அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதாக உங்கள்கிட்ட சொல்லிச்சா? எங்க தலைவர் அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? நாங்க நீங்க அப்படி சொல்றது ஆதவர்ஜுனா நோக்கி கேக்குறீங்களா? விஜயும் சேர்த்தா, விஜய் தானே பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா பேசல, 12 நிமிஷம் விஜய் பேசியிருக்காரு, அதுல 7 நிமிஷம் அம்பேத்கர் குறித்து பேசியிருக்காரு, மீதி ஒரு 4 நிமிஷம் அரசியல் பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா 24 நிமிஷம் பேசியிருக்காரு, அதுல ஒரு 10 நிமிஷம் அம்பேத்கர் குறித்து பேசியிருக்காரு, 14 நிமிஷம் திமுக எதிர்த்து பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா விசிக காரர் இந்த நிமிடம் வரைக்கும். விசிக காரர் என்ன செய்யணும்னு விசிக தலைமை முடிவு செய்யும். ஆனால் விஜய் அந்த டிராப்ல வந்து சிக்கிறாருன்னு கேக்குறேன். அவர் இன்னொரு கட்சி தலைவர்ல, விஜய்கா திருமாவளவன் அவர்களுக்கு எங்க நாங்க அதான் போகலையே, அது டிராப்னு தெரிஞ்சுதானே எங்க தலைவர் போகல. அன்னைக்கு எல்லாரும் எங்களை விமர்சிச்சாங்கல்ல, ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் போவதன் மூலம் ஒரு கூட்டணி உடைந்து விடுமா? அந்த அளவுக்கு உங்க கூட்டணி பலவீனமா? இது ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு கூட திரும்ப போக மாட்டாரா? அந்த அளவுக்கு கூட்டணி நிர்பந்தமா? ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை திரும்ப இழந்து விட்டார். என்ன வாய்ப்புன்னு தெரிஞ்சிச்சுல. அந்த மேடை எவ்வளவு அலங்கோலமா இருந்துச்சு. இதெல்லாம் அது ஒரு அம்பேத்கருக்கு சிறப்பு செய்கிற மேடையாவா இருந்துச்சு? மலிவான அரசியல் மேடையா மாத்திட்டாங்களா இல்லையா? மலிவான அரசியல் மேடை. உங்க அரசியலை செய்வதற்கு 1000 மேடைகளை நீங்க போடுங்க, அது சம்பந்தப்பட்ட கட்சி பதில் சொல்லிட்டு போவோம். 10,000 மக்கள்கிட்ட அம்பேத்கரை கொண்டு போனாங்க. நீங்க நினைக்கிறீங்க என்ன நேத்து அம்பேத்கரை கொண்டு போனாங்க? இந்த இவங்க லாவடி பாடுற அரசியலுக்கான மேடையாங்க அது அம்பேத்கர் மேடை. எத்தனையோ அம்பேத்கரிய மேடைகள் போடப்படுது. இப்படி வந்து தனக்கான அரசியல் அசைவுகளை தீர்மானிக்கிற ஒரு இடமாவா அந்த அம்பேத்கர் மேடையை மாத்தி? தமிழ்நாட்டின் ஒரு உச்ச நட்சத்திரம் அம்பேத்கர் குறித்து ஒரு பேசுறாரு, அவருடைய நூலை வெளியிடுறாரு. கண்டிப்பா அடுத்த புக் ஃபெஸ்ட்லாம் வரும்போது டெஃபினட்டா அதிகமாக விற்று தீர்ந்த புத்தகங்கள் பட்டியலில் அது முதன்மையான இடத்தை பிடிக்கும். சாதி ரீதியிலான தாக்குதல் சந்திச்சவங்களை வந்து நேரில் அழைச்சி அவர்கள் தோல்ல ஒரு கையை போட்டு அரவணைப்போட சேர்ந்து பொன்னாடை அணிவிச்சு அந்த புத்தகத்தை கையில கொடுக்குறாரு. இப்படி தொடர்ந்து பேசுறாரு அம்பேத்கர் குறித்து. அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் பேசுறாங்க. இதை விட அம்பேத்கரை ஓரளவுக்கு இப்ப அறிமுகப்படுத்துறதுங்கிறது நடந்திருக்கிறதுங்கிறது நினைக்கலையா நீங்க? அம்பேத்கரை எல்லாரும் பேசுங்கன்னு தான் சொல்றோம். அம்பேத்கரை வந்து எல்லாரும் பேசணுங்கிறது தான் எங்க எதிர்பார்ப்பும் கூட. அதனால பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு இது கிடையாது. அவங்க பேசட்டும், நல்லா பேசட்டும், எல்லாரும் பேசுங்க, தயவு செய்து பேசுங்கன்னு தான் சொல்றோம். ஆனால்
உங்களுடைய அரசியலுக்கு அம்பேத்கரை இழுக்காதீர்கள், உங்களுடைய அரசியலுக்கு விசிகவை இழுக்காதீர்கள். எங்களுடைய அரசியலை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எங்கேயாவது வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த கூட்டணியை விரும்புகிறோம், அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னால் நீங்கள் பாருங்கள். ஆனால் நாங்கள் அப்படி நிலைப்பாடை எடுக்கல. எங்கள் நிலைப்பாட்டையே நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கேட்குறோம். உங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோமா? தாவேக்கா இப்படித்தான் செயல்படணும், இந்த நிலைப்பாட்டை தான் எடுக்கணும்னு ஒரு புற அழுத்தம் கொடுக்குறோமா? இந்த விழாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு திமுக புற அழுத்தம் கொடுத்ததுங்கிறாங்க. இப்ப விஜய் நேத்து பேசினாரு, அது என்ன அழுத்தம்? இந்த விழாவுக்கு நீ கட்டாயம் வந்தே ஆகணுங்கிற ஒரு அழுத்தம் விசிக மேல கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அதுதான் புற அழுத்தம். போகக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க, போகக்கூடாதுன்னு சொன்னா எங்க தலைவர் போவார். அதுதான் எங்க தலைவருடைய இயல்பு எப்போதுமே. அது என்ன இல்லாமையா சமூகத்துல ஒரு இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது? திமுக அழுத்தம் கொடுத்து திருமாவளவன் அவர்கள் சென்றிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம். திமுக எங்க முதல்ல அழுத்தம் கொடுக்க போறாங்க? இதுவே அபத்தமா. விஜய் கூட திருமாவளவன் அவர்கள் மேடையை பகிர்ந்துகிட்டா அது எப்படியான ஒரு பிம்பத்தை காமிக்கும்? எப்படி காமிக்கும்? அவங்க பிஜேபியோட மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்களா? ராஜ்நாத் சிங் வந்து நாணயம் வெளியிட்டார, அதை மீடியாக்கள் தான் வந்து பிஜேபி திமுக உறவுன்னீங்க. நாங்க யாராவது தப்பா எடுத்துக்கிட்டோமா? நாங்க அதுக்கு விளக்கம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இது கலைஞருக்கு ரொம்ப தாமதமாக ஒன்றிய அரசு செய்திருக்கிற ஒரு சிறப்பு, இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஒன்றிய அமைச்சர் பங்கேற்றது தான் சிறப்பு. அதுல சரி, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இப்படி நடத்தணும் அந்த கலைஞருக்கு, அந்த தலைவருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை சொன்னமே தவிர நாங்கள் யாரும் அதை தப்பாக எடுக்கிறதில்ல. திமுகவும் அந்த அளவுக்கு முதிர்ச்சி இல்லாத தலைமை கிடையாது. அவங்க 75 ஆண்டு கால கட்சி, எதிர்நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை தொடர்ந்து மேடை ஏற்றி பொது நிகழ்ச்சியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெற்ற கட்சி. நூல் வெளியீட்டு விழாக்கு ரஜினியை கூப்பிட்டு உட்கார வைக்காங்கல்ல, ரஜினி வந்து என்ன அவங்களுக்கான அரசியலையா பேசிட்டு இருக்காரு? வெளியே வலதுசாரி அரசியல் பேசிட்டு இருக்கக்கூடிய ரஜினியை கூப்பிட்டு அவங்க நூல் வெளியீட்டு விழா மேடையில் உட்கார வைக்கலையா? அதனால அவங்களுக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. இதை அவருடைய பார்வையில முழுக்க கிரிட்டிக்கலா மாத்துனது விகடனும் விஓசியும் விஜயும். இவங்க இப்படித்தான் செய்வாங்க, இதுக்கு வலைய விரிக்கிறாங்க. திமுக கூட்டணியில ஒரு உடைப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்த பாக்குறாங்க, அதற்காகவே திட்டமிடுறாங்க. தலைவரை கூட்டிட்டு வந்து அந்த மேடையில உட்கார வச்சுக்கிட்டு இந்த அரசியலை செஞ்சு அந்த நிமிடத்தோட திமுக கூட்டணியை காலி பண்ணி, ஒருவேளை திருமாவளவன் இருந்திருந்தா இந்த அளவுக்கு அரசியல் அங்க இதை விட மோசமா பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்க நோக்கம் முழுமையா நிறைவேறி இருக்கும். இப்ப அதை நாங்க வந்து தகர்த்துட்டோம். அந்த வெறுப்புல தான், அந்த வன்மத்துல தான், அந்த கோபத்துல தான் என்ன பண்றாரு, விஜயே இறங்கி அடிக்கிறார். கூட்டணி நிர்பந்தத்தால இவர் வரல அப்படின்னு. எவ்வளவு அபத்தங்க! இதை எப்படிங்க அனுமதிக்க முடியும்? கூத்தாடின்னு சொன்னது உங்களை காயப்படுத்துறாரு தான் நான் அதை திரும்ப பெற்றுக்கிறேன். எனக்கு யாரையும் இழிவுபடுத்துற நோக்கம் கிடையாது, யாரையும் குறைத்து மதிப்பிட்டு எனக்கு பழக்கமும் கிடையாது, அப்படி நான் இது வரைக்கும் பேசினதும் கிடையாது. கூத்தாடின்னா பேசக்கூடாது, கூத்தாடி எப்படி பேசலாங்கிற பொருளை நம்ம பேசல. 35 வருஷம் ஒரு நடிகர், 35 வருஷம் ஒரு தலைவர், அரசியல் தலைவர். இந்த 35 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவரை 35 ஆண்டு நடிப்பு அனுபவம் கொண்ட ஒருத்தர் வந்து இப்படி வந்து டேமேஜ் பண்றது, அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நேத்து வந்த நடிகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நேத்து வந்த நடிகர், நேத்து வரைக்கும் நடிகர் தானே அவரு, இன்னைக்கு தானே தலைவர். அப்ப நேத்து வந்த நடிகர் இப்படி பேசலாமான்னு நான் சொல்லியிருந்தா இது பிரச்சனை ஆயிருக்காது போல. நேத்து வந்த கூத்தாடின்னு சொன்னதுனால உங்களுக்கு அது கான்ட்ரவர்சியா தெரியுது, நான் அதை திரும்ப பெற்றுக்கிறேன். அந்த இடத்துல நீங்க நடிகர்னு போட்டுக்கங்க, அப்போ இது கான்ட்ரவர்சி ஆகாதுல்ல. கூத்தாடிங்கிறது உங்களை காயப்படுத்துறத நான் திரும்ப பெற்றுக்கிறேன். எனக்கு வந்து கான்டெக்ஸ்ட் தான் முக்கியம், கருத்து தான் முக்கியம். சொற்கள் வந்து அதுல வந்து சொற்கள்ல விவாதம் நடக்கிறத நான் விரும்பல. நான் அதனாலதான் நான் கவனமா வார்த்தைகளை போடக்கூடியவன், எப்போதுமே நிதானமா பேசக்கூடியவன். ஆனால் அந்த இடத்துல நான் ஆவேசப்படுவதற்கு காரணம் எங்கள் தலைமையை ஒரு தலைவர் டேமேஜ் பண்றாரு, அதை நான் அனுமதிக்க முடியாது. அந்த மேடையில இருந்த ஆதவர்ஜுனா கோவப்பட ரசிக்கிறாரு, அவர் விசிக காரணம்னா கோவம் வரும். இப்ப எனக்கு ஏன் ஆவேசம் வருது? எனக்கு என்ன இதுல என்ன இருக்க போகுது? விஜய்க்கு எனக்கு என்ன வாக்கிய வரப்பு தகராறா? ஆதவுக்கு எனக்கு என்ன வாக்கிய வரப்பு தகராறா? விகடனுக்கு எனக்கு என்ன வாக்கிய வரப்பு தகராறா? அந்த மேடையில் எங்க தலைவர் அவருடைய ஆளுமை சிதைக்கப்படுவதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்போ அவங்க லைவ்ல பேசிட்டு இருக்கும் போதே என்னால பொறுக்க முடியல. அந்த இடத்துல எப்படி நீங்க தலைமைச் செயலக வளாகத்துல ஒரு செய்தியாளர் எங்க தலைவரை பார்த்து என்ன திமுக காரர் மாதிரி பேசுறீங்கன்னு கேட்ட உடனே பண்பாக வெளிப்பட்டு பழகிய தலைவர், செய்தியாளர்களை மாண்போடு நடத்தக்கூடிய தலைவர், அப்படித்தான் பழகிய தலைவர், எந்த நேரத்திலையும் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய தலைவர், ரொம்ப நெருக்கமா அவர்களோடு பழகக்கூடிய தலைவர் அந்த இடத்துல ஆவேசமா வெளிப்பட்டாரோ? ஏன்னா அது ஒரு சுயமரியாதைக்கு சவால் விடுற ஒரு சொல். அது அந்த இடத்துல அதை அனுமதிக்க முடியாதுன்னு அவருக்கு எப்படி ஒரு கோவம் வந்துச்சு, அதே கோவம் தான் எனக்கு வந்துச்சு. ஒரு விசிகாரன் அந்த கோவம் வரதான் செய்யும். ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் நேற்று நடக்கும்னு தெரிஞ்சுதான் பகை உணர்ந்து இந்த விஷயத்தை தவிர்க்கிறோன்னு திருமாவளவன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அவர் எவ்வளவு அறிவார்ந்த தலைவர், நுட்பமாக அரசியல் போக்கை கவனிக்கக்கூடிய தலைவர், தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுக்கக்கூடிய தலைவருங்கிறது நேற்றைய விழா விஷயத்துல கூட
வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அவ்வளோ அழகா இருக்கக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் தொலைநோக்கோட கவனிக்கிறவர் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சா அப்படி பர்மிஷன் கேட்க ஆதவ அர்ஜுனா வரும்போதே நீங்க போகாதீங்க ஆதவ அர்ஜுனான்னு சொல்லியிருக்க முடியும். இன்னும் ஸ்ட்ராங்கா இதெல்லாம் பேசுவாங்கங்கிறதே முன்கூட்டியே தெரிகிற அளவுக்கு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரா இருந்ததுன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா என்னென்னலாம் பேசியிருக்காரு, விஜய் என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சவர் ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். அப்ப சொன்ன இல்ல அதையும் தாண்டி சரி பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு பொறுத்திருக்கிறாரு அப்படின்னா நேத்து நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போதே எந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறாருன்னு பார்த்ததற்கு பிறகாவது உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஏற்கனவே என்ன வசனத்தை திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனா குறித்து பேசினாரோ அதே வசனத்தை இன்னைக்கு காலையிலும் மறுபடியும் பேசியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா பேசியது 100 விழுக்காடு தவறுன்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு. ஆதவ அர்ஜுனா வந்து என்னென்ன இதுவரைக்கும் திமுகவை எதிர்த்து வெளிப்பட்டிருக்கிறாரோ அதற்கு நேர் மாறாக எங்க தலைவர் வெளிப்பட்டு வர்றாரு. அவர் வந்து என்ன டோன்? அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்து இது தவறுன்னு சொன்னா எங்க தலைவர் அதே விஷயத்துல சரின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. நேத்து மேடையை வந்து போட்டு 2 பேரையும் சேர்க்கணும்னு அவர் முயற்சி பண்ணாரு. அந்த மேடைக்கு போகாம எங்க தலைவர் தவிர்த்து அவருடைய திட்டத்தை ரொம்ப அழகா முறியடித்திருக்கிறார். சொல்றீங்க, ரொம்ப அழகா சொல்றீங்க. விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்து அதற்கு ஆப்போசிட்ல இன்னொரு அறிக்கையை திருமாவளவன் அவர்கள் கொடுத்தா சரி, அன்புமணி அவர்கள் கொடுத்து இவர் கொடுத்தா சரி, அதிமுக தலைவர் கொடுத்து இவர் கொடுத்தா சரி. ஆதவ அர்ஜுனா உங்க கட்சியில உங்க தலைவரின் தலைமையை ஏத்துக்கிட்ட ஒரு தொண்டர், ஒரு துணை பொதுச் செயலாளர். அவரு வந்து அவரு பேசுறதுக்கு இவர் மாற்றா பேசிட்டாருங்கிறதே சிறப்பான ஒரு அனுபவம். இல்ல அதான் சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, திமுக எங்க தலைவரை வழி நடத்துது, திமுக சொல்லி தான் கேட்கிறாரு, ஆதவ அர்ஜுனை திமுக நீக்க சொல்லிட்டாங்க, ஆர் ராசா வெளிப்படையா பேட்டி கொடுத்துட்டாரு, இன்னைக்கே திருமாவளவன் நீக்கிடுவாரு அப்படி. திமுக மட்டும் சொல்லல, கேளுங்க, திமுக தானே வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. எஸ், அப்ப நடந்த நிகழ்வப்ப திமுக சொன்னுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க தலைவர் வந்து திமுக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ நீக்கிட்டாரா? இல்ல. அப்ப திமுக சொல்றத கேட்கிற ஆள் இல்லைங்கிறதுக்கு அது ஒரு சாட்சியா இருக்கு. ஆதவ் பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்காரு இவருக்கு, அதனால ஆதவ் சொல்றது தான் இவர் கேட்பாரு பாருங்க, அதனால தான் அவரை வந்து கட்சியில வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாங்க. எதுலையாவது ஆதவ் பேச்சை கேட்டு முடிவு எடுத்திருக்காரா? எங்க தலைவர் அவர் முடிவை தான் அவர் எடுக்கிறார். திமுக சொன்னாங்கன்னு அவர் முடிவெடுக்கல, ஆதவ் சொன்னாருன்னு சொல்லியும் அவர் முடிவெடுக்கல. அவர் என்ன முடிவை எடுப்பாரோ அதைத்தான் ஆதவ் விஷயத்திலும் எடுத்துக்கிட்டு இருக்காரு, திமுக விஷயத்திலும் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவர் தெளிவா தானே இருக்காரு. இப்ப ஆதவ் கட்சி எல்லையை கடந்து பேசி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய லாங் ரோப் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் கட்சியில இப்பதான் வந்தாரு, ஒரு முன்னணி பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. அப்படி அவர் வரும்போதோ முன்னணி பொறுப்பை ஏற்கும் போதோ அல்லது அதற்கு பிறகும் கூட இப்படி எல்லாம் அவர் வெளிப்படல. இந்த கட்சிக்கு நன்மை பயக்கக்கூடிய வேலைகளை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு பெரிய அளவில் துணை புரிஞ்சாரு. அந்த நம்ம மாநாடுகள், பூத் ஏஜென்ட்ஸ் போடுறது, இந்த சோஷியல் மீடியாவை வலுப்படுத்தினதுன்னு அவருடைய பங்களிப்பு நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அப்போ அதெல்லாம் செஞ்சுருக்கிறார். அப்போ அந்த கோணத்தில் தான் நாங்கள் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருடைய ரூட் வந்து இப்போ ஒரு 3-4 மாதங்களாக மாறி அவர் வேறு ஒரு போக்கில் பேச ஆரம்பித்திருக்கிறார். நேற்று அதில் உச்சமாக பேசியிருக்கிறார். அப்போ நாங்கள் இவ்வளோ நாளாக அவரை விமர்சிக்கலை, நாங்கள் வந்து அவரை விட்டு கொடுக்கல. இப்போ நேற்று அவர் பேசினதுக்கு அப்புறம் நாங்க வந்து மௌனமா இருக்கிறோமா? இப்ப நானே நேற்று இது என்ன கேக்குறேன், ஒரு கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு, அதுல ஒரு துணை பொதுச் செயலாளர் மேடையில ஒண்ணு பேசுவாரு, இன்னொரு துணை பொதுச் செயலாளர் டிவி டோட்டல் ஆப்போசிட்ல பேசுவாங்க. அதுதான் அது. எங்க தலைவர் வந்து அப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் முடிவெடுக்கக்கூடிய தலைவர் கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பார், அவங்களோட பேசி பார்ப்பார், தன்னுடைய கருத்தை சொல்லி பார்ப்பார், கட்சி நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார், அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பார், அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட ப்ராசஸின் அடிப்படையில் தான் அவர் ஒரு முடிவுக்கு வருவார். இப்போ அது ஒரு உச்ச நிலைக்கு வந்திருக்கிறது. எவ்வளவு நாள் இல்ல கேளுங்க, எவ்வளவு நாள் இல்லைங்க, இப்போ ஒரு 3-4 மாசம் தான். 4 மாசம் பெரிய அதுதான். நீங்க ஒரு கட்சியில வந்து அப்படி ஒரு முன்னணி பொறுப்புல இருக்கவரை சிதைக்கிற மாதிரி ஒருத்தர் வேலை அதுதான் எங்க தலைவர் தெளிவுபடுத்திட்டார்ல, நேற்று தெளிவுபடுத்திட்டார். அவர்கிட்ட விளக்கம் கேட்டு உரிய முறையில் நாங்கள் அதை தீர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய முடிவு. நாங்கள் ஒரு சக துணை பொதுச் செயலாளரை போய் அவரை நீக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடியதும் நாகரிகமா இருக்காது. ஆனா நீங்க எங்க கட்ட நடவடிக்கை எடுக்கணுங்கிற டோன்ல எடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன், எப்போதுமே நான் சொல்ல மாட்டேன். நடவடிக்கை அது தலைவர் எதிர்பார்ப்பேன். இல்ல புதிய தலைமுறையில காடு வந்திருக்கு. அதுதாங்க, அதுல என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. அது எங்க தலைவருடைய முடிவு, அது எங்க தலைவர் முடிவு. என்ன செய்யறதுங்கிறத தலைவர் முடிவு எடுப்பார். ஆனா அவர் இப்படி பேசுறாருங்கிறது நமக்கே தெரியும்போது தலைவருக்கு தெரியாதா? அவரே சொல்லிட்டார்ல, 100 விழுக்காடு தவறுன்னு சொல்லிட்டார். இப்போ 100 விழுக்காடு தவறு செய்த ஒருவரை கட்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத கட்சி முடிவு செய்யும். என்ன, கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கட்சி தலைமையை போற்றுவார்கள், கட்சி தலைமை யாராவது விமர்சித்தால் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள். கட்சி தலைமைதான் பெரிய தலைமை
அப்படின்னு நிறுவ பார்ப்பார்கள். அதுதான் ஒரு கட்சிக்காரர் செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் அதை தான் செய்கிறோம். எங்கள் தலைவர் தான் கருத்தியல் தலைவர்னு சொல்கிறோம். இன்னொரு தலைவரை கொண்டு போய் கருத்தியல் தலைவர் நாங்கள் சொல்ல மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டு போய் வீதி வீதியாக சேர்த்து அதற்காக இயக்கம் கட்டி கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் தான் அப்படின்னு அந்த கிரெடிட்டை எங்கள் தலைவருக்கு எங்கள் கட்சிக்கு தான் நாங்கள் கொடுப்போம். இன்னொரு கட்சி தலைவர் யாராவது எங்கள் தலைவரை டேமேஜ் பண்ணால் நாங்கள் பார்த்து சிரிக்க மாட்டோம், ரியாக்ட் பண்ணுவோம், ஆவேசப்படுவோம். எங்களுடைய தலைமையினுடைய போக்கு என்ன, நிலைப்பாடு என்னங்கிறத தெளிவுபடுத்துவோம் அந்த இடத்துல. இதுதான் கட்சிக்காரர்கள் செய்கிற வேலை. நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம், தொடர்ந்து செய்வோம். என்ன உங்க கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிராக 14 நிமிஷம் பேசியிருக்காரு, நானே சொல்லிட்டேன். உங்க கட்சிக்கு அதுல என்ன குந்தகம் விளைவி? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்லாங்க, விசிகே காரர் விசிகே தலைவர் எடுக்கக்கூடிய முடிவை தான் பின்பற்றணும். விசிகே தலைவர் ஒரு முடிவெடுத்து அதற்கு மாறான முடிவை விசிகே தொண்டர் ஒருவர் எடுத்தால் அது விசிகேவுக்கு எதிரானது தானே? இல்ல, அவர் கருத்தியல் தலைவர்னு விஜயை குறிப்பிடல, புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் தலைவர் அப்படிங்கிறார். திருமாவளவன் அவர்கள் ரொம்ப நாட்களாக பல வருடங்களாக அம்பேத்கர் அவர்களுக்காக பேசிட்டு இருக்காரு, இங்க இருக்கக்கூடிய கருத்தியல் தலைவர். இவர் புதுசா வந்திருக்கிற ஒருத்தர், அவர் இன்னும் வெளிப்படவே இல்லைங்க. இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நூல் வெளியீட்டு விழால ஒரு புக்கை வாங்கியிருக்காரு. மேடையிலேயே அதிகார பகிர்வுன்னு அறிவிச்சதே பெரிய விஷயம். அந்த புக்கை அவர் நீ படிக்கணும், அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நோக்கி அவர் களத்துக்கு போகணும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். வேங்கை வயல் என்னவோ நேற்று விகடன் மேடையில தான் விஜய்க்கு தெரியுமா? அது 1.5 வருஷமா நாடிட்டு தானே கிடக்குது. அங்க போனது விசிகே தானே. அங்க போனது யாரு, அந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது யாரு, தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு போராட்டம் நடத்தினது யாரு, சட்டமன்றத்தில் அதுக்காக பேசினது யாரு? விசிகே தானே. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு இல்லைன்னா விஜய் வந்திருக்கணும்ல, அன்னைக்கே போயிருக்கலாம்ல வேங்கை வயலுக்கு. அவர் 1 வருஷமா ஆச்சா கட்சி தொடங்கி, 1 வருஷமா வேங்கை வயல் அவர் கண்ணுக்கு தெரியலையா? அல்லது மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கலாமே. எத்தனை தீர்மானம் போட்டார்? அதுல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வலுப்படுத்துவது குறித்து ஒரு தீர்மானம் உண்டா? ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு கேட்கிறோம், முதலமைச்சர் முடியாதுன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய வாய்ப்பு விஜய்க்கு. மேடையில் அன்னைக்கு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கலாம்ல, ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை பத்தி பேசலாம்ல. அது விசிகே தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிற அரசியல். விஜயும் செய்யட்டும் அந்த அரசியல் தான் சொல்றோம். செய்யணும்ல. நீங்க அதையெல்லாம் பேசினாதான் அது அம்பேத்கருக்கு சிறப்பு சேர்க்கிற ஒன்று. அதையெல்லாம் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. அதை தன்னுடைய மாநாட்டிலேயே சொல்லியிருக்கிறாரு. அன்புமணி அதை சொல்லிட்டாருங்க. பிஜேபி பல மாநிலங்கள்ல அதை நடைமுறையும் படுத்திருச்சு. முதலமைச்சர் என்ன குடியரசுத் தலைவரே ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒரு ஒன்றிய அமைச்சர் கொடுத்துருக்காங்க, அதுவும் பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரா? அம்பேத்கர் கருத்தியல் வென்று விட்டதா? பிஜேபி பின்னாடியே ஓடிடுவோமா? என்னது இது? தலித் ஒருவர் முதலமைச்சர் ஆகணும்னா யாராவது ஒரு தலித்தை பிடிச்சு முதலமைச்சர் ஆக்குறதா? அதற்கு அம்பேத்கரிய வழியில் கள செயல்பாடு உள்ள ஒரு கட்சி, ஒரு தலைமை மேலெழுந்து வந்து அந்த தலைமைக்கு பொதுமக்கள் அங்கீகாரம் கிடைத்து ஒரு அரசு அமையணும். சும்மா ஏதோ ஒரு கட்சியில பிடிச்சு ஒருத்தர் ஆகிறா இருந்தா அது எதுக்கு? அது ஒரு பங்கேற்பு, அவ்வளவுதான். அதனால் என்ன நடக்க போகுது, என்ன நடந்திருக்கிறது? அவரை வைத்தே இந்த தலித் விரோத அரசியலை இந்த அதிகார வர்க்கங்கள் செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்து கொண்டிருக்கிறோம். திரும்ப திரும்ப ஏன் அந்த முட்டு சந்தில கொண்டு இந்த அரசியலை நிறுத்துறீங்க? அம்பேத்கரி அரசியலை. அது இல்ல அம்பேத்கரி அரசியல். விஜய்க்கு பயந்துதான் இன்னைக்கு அம்பேத்கருக்கு அமைச்சர்கள் எல்லாம் போய் மாலை அந்த நிகழ்ச்சியில நான் பதிலடி கொடுத்தேன். தர்மபுரி பற்றி எறிந்த போது ராமதாஸ் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அடிப்படையில் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தின போது, விசிகேவை குறிவைத்து ஒரு இழி பரப்புரை செய்த போது, விசிகே நாடக காதல் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அவதூறு கட்டவிழ்த்து விட்ட போது, அம்பேத்கரிய சட்டங்களால் கிடைத்த உரிமை வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதை நசுக்கும் சட்டம் என்று சொல்லி இழிவுபடுத்திய போது, அந்த இடத்துக்கு திமுக சார்பில் ஒரு குழுவை அனுப்பி, ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அனுப்பி ஆய்வு அறிக்கையை பெற்று பாமக செய்வது தவறுன்னு அன்னைக்கு நிலைப்பாடு எடுத்தது திமுக. எடுத்தாங்களா இல்லையா? விஜய் வந்ததுனால அது செஞ்சாங்களா? அன்னைக்கு வேற எந்த கட்சி இதை செஞ்சிச்சு? இடதுசாரிகள் செஞ்சாங்க. எங்களோட நிற்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள் தான் செஞ்சாங்களே தவிர, அன்னைக்கு இதை யார் செஞ்சா? அப்ப நாங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? இதுல யார் பக்கம் நிற்க முடியும்? நாங்க ஒரு சம்பவம் நடக்குது, சாதியவாத சம்பவம் நடக்குது, அதை நிகழ்த்துகிறவர் யார், அதுல நம்மோடு நிற்கிறவர் யார் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்குங்க. உதாரணம் தர்மபுரி. நேத்து கேட்கறாங்க அந்த மேடையில, ஒரு வேட்பாளரை கொண்டு போய் களத்துக்கு போக முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கு. திருமாவளவன் அவர்களையே பட்டியலின வாக்குகள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அங்க மட்டுமே பிரச்சாரம். அங்க போய் யார் கூட்டு போறாங்க? திமுகவினர் தான் ஒரு குறிப்பிடுறாங்க. எங்க தலைவர் 1999 தேர்தலில் முதல் முறையாக நின்றார். 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். திமுகவோட இல்லை, அதிமுகவோட இல்லை, 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அது தனித்து. இன்னும் சொல்ல போனால் விசிகாவுக்கு எங்கள் தலைமைக்கு கிடைத்த வாக்குகள் 2.5 லட்சம். 2009 எம்பி ஆகிறார்.
அதே தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலிருந்து வெற்றி பெறார். 5 லட்சம் வாக்குகள் வாங்குறார். அப்போ 2.5 லட்சம் ஓட்டு 5 லட்சமாக மாறிச்ச, அது தலித் அல்லாத வாக்குகள் வந்ததுனாலயா வராமையா? தலித் அல்லாத கிராமங்களில் எங்கள் தலைவர் போனதுனாலயா போகாமலையா? கூட்டு போனது யாரு? அது யாருடைய கூட்டணி? திமுக கூட்டணி தானே. அப்போ திமுக கூட்டணியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களும் அந்த பயணத்தில் வந்து எங்களுக்கு துணை இல்லை என்றால் எங்களால் அதை செஞ்சுருக்க முடியுமா? அந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்க முடியுமா? வன்னிய சமூக வாக்குகள் எவ்வளோ வாக்குகளை எங்கள் தலைவர் பெற்றிருக்காரு? திருப்போரூர் தொகுதியில் பொது தொகுதியில் விசிக போட்டியிட்டு பாமகவை வீழ்த்தி இருக்கிறோம். மாம்பழத்தை பானை வீழ்த்தி இருக்கிறது. வன்னிய சமூக வாக்குகளை பெறாமல் அது நடந்திருக்குமா? அப்போ எதையாவது பேசணும்னு பேசக்கூடாது. நீங்க லாஜிக்கா பேசணும். ஒரு விஜய் இல்ல பேசினாலும் அது லாஜிக் இல்லைங்க. ஏங்க லாஜிக் இருந்தா தானே பேச முடியும் சார். தமிழ்நாட்டுக்கே பாடம் எடுக்கிறவரு பல்வேறு விஷயங்களை அம்பேத்கரிய கருத்துக்களை அதான் நான் சொல்றேன். அந்த மேடையில கட்சியின் துணை பொதுச் செயலாளருக்கு இவ்வளவு விஷயம் தெரியாம தெரியல, அல்லது அவர் திட்டமிட்டு பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, வேணும்னு பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எதுக்கு துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்கணும்? டேமேஜ் பண்ணணும்னு பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நோக்காது, அதனால அவர் பேசுறாரு. அப்படி எடுத்துக்கோ. நான் என்ன சொல்றேன், அங்க யாரை பேசியிருக்கணும் தெரியுமா? நீங்க அம்பேத்கருக்கான நூல் வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்துறீங்க. தமிழ்நாட்டில் சாதிய அணி சேர்க்கை செய்வதற்காக ஒரு கட்சி, சாதி ரீதியில் அம்பேத்கர் இயக்கங்களை இழிவுபடுத்துவதற்காக ஒரு கட்சி செயல்பட்டு இருக்கு வெளிப்படையா. அந்த கட்சியை பத்தி ஒரு விமர்சனம் உண்டா அந்த மேடையில? பாமகவை பத்தி ஒரு விமர்சனம் வச்சிங்களா? யாருங்க தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினா? யாருங்க தர்மபுரியை எரிய வச்சா? யாருங்க வந்து இளவரசன் சாவுக்கு காரணமா அமைஞ்சா? சாதி மறுப்பு திருமணங்களை யாருங்க கொச்சைப்படுத்தினா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நசுக்கும் சட்டம்னு சொல்லி யாருங்க பரப்புரை பண்றா? இவ்வளத்தையும் ஒரு மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு அரசியல் இயக்கம் செஞ்சு இதை செய்யறது திமுக கிடையாது. இதை செய்யறது இந்த பாடத்தெல்லாம் ஆதவர்ஜுன் அவர்களுக்கு எடுக்காம துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கேளுங்க, நான் முடிச்சிடறேன் கேளுங்க. இதை ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் கட்சியே செய்து, ஏதோ ஒரு சாதியவாத அமைப்பு செய்யல, ஒரு அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு வேலையை செய்யுது. இவர் சொன்னார் ஆதவர்ஜுன் அங்க போக முடியலன்னு. எங்க தலைவர் வண்டி போக முடியாம வண்டியை மறிக்கிறது யாரு? என்ன டிஷர்ட் போட்டு வண்டியை மறைக்கிறாங்க பசங்க? எங்க தலைவர் போகும்போது வண்டியில கள்ள விட்டு அடிக்கிறது யாரு? எந்த டிஷர்ட் போட்டு அடிக்கிறாங்க? அக்னி சட்டி டிஷர்ட்டை போட்டு, பாமக டிஷர்ட்டை போட்டு தானே அடிக்கிறான் அந்த பையன். யார் அந்த பையனுக்கு அதை ஊட்டி விட்டா? திமுக ஊட்டி விட்டுதா? பாமக ஊட்டி விட்டுதா? கருப்பு சிவப்பு டிஷர்ட் போட்டா வண்டியை மறிச்சான்? மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு தானே வண்டியை மறிச்சான்? அப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, வண்டி மறிக்கப்படுவதை சொல்றீங்க. தலித் அல்லாத கிராமங்களில் எங்கள் தலைவர் போக முடியாத அளவுக்கு இங்க சாதிய கட்டுமானம் இறுகி கிடக்குதுன்னு சொல்றீங்க. காரணமானது யார்? காரணமானது பாமக. பாமகவை விட்டுட்டு அவன் பாமக உருவாக்கி வச்ச அந்த கட்டுமானத்தை உடைச்சிட்டு எங்க தலைவரோட துணைக்கு வர்றாங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களும். அதே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்ப வன்னிய சமூகம் தான். அந்த சமூகத்தில இருந்து சாதியவாத அணி திரட்டல் செய்கிற ஒரு சக்தி இருக்கிறது, ஜனநாயக சக்திகள் இருக்கிறாங்க. நாங்க ஜனநாயக சக்திகளை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க போறோம். எங்களோட வர்ற ஜனநாயக சக்திகளை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. நீங்க கேள்வி கேட்க வேண்டியது பாமகவை. அந்த மேடையில கேட்டீங்களா? நீங்க கேள்வி கேட்க வேண்டியது யார? ஆனா விஜய் அன்புமணிக்கு வாழ்த்து சொல்லுகிறார், பிறந்தநாள் வாழ்த்து. உங்களுக்கு மன்னர்கள் ஆளலாமான்னு கேட்கிறீங்க, ஊழல் ஆளலாமான்னு கேட்கிறீங்க, மன்னர்கள் ஊழல் வரலாமான்னு கேட்கிறீங்க, சாதியவாதத்தை திமுக வளர்ப்பதாக பொய் பரப்புரை செய்றீங்க. இந்த மூணு அங்க இருக்கு. சிபிஐ வழக்கு இருக்கு. மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்ததாக அன்புமணி மேல சிபிஐ வழக்கு இருக்கு. ஊழல். வாரிசு அவர் வந்து சமூக நீதி போராட்ட வீரர் கிடையாது, ராமதாஸ் அவருடைய மகன். எடுத்த எடுப்பிலேயே மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கப்படுறாரு. எடுத்த எடுப்பிலேயே இன்னைக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட் அந்த கட்சி கிடைச்சா கூட அது அவருக்கு தான் கொடுக்குறாங்க. கட்சிக்கு தலைவராகவும் ஆயிட்டார். அப்போ வாரிசும் வந்துருச்சு. ஊழல் குற்றச்சாட்டு, வாரிசு, சாதியவாதம், இந்த மூணும் இருக்கு. நீங்க பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்றீங்க விஜய். அப்போ உங்களுக்கு உதயநிதி பிரச்சனைனா உதயநிதி பிரச்சனைன்னு சொல்லுங்க, வாரிசு அரசியல்லாம் பேசாதீங்க. இல்ல நடுவுல ஊழல் பிரச்சனைனா திமுக பிரச்சனைனா திமுக பிரச்சனைன்னு சொல்லுங்க, ஊழல் ஒழிப்புன்னு பேசாதீங்க. சாதியவாதம் பிரச்சனைனா நீங்க பாமகவை பேசுங்க. அடிப்படையில் அமைச்சர்கள் பொறுப்பு கொடுக்கறாங்க, 60% இருக்காங்க. நான் அதைத்தான் இப்ப சொன்னேன். அமைச்சர் ஏங்க தர்மபுரியில வேங்கைவேல் பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படாம அது வந்து திமுக வந்து உருவாக்குனது கிடையாது. கான்ஸ்டபிள் நினைச்சா சரி பண்ணிட முடியும். எம்எல்ஏ அமைச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். கேளுங்க, சாதி அடிப்படையில் ஆட்களை வந்து வேட்பாளராக போடுறதெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து உருவாக்கின ஒன்று கிடையாது. 2000 ஆண்டு காலமாக மக்கள்கிட்ட இறுகி போயிருக்கிற ஒன்று. அதற்குள்ள ஒரு உடைப்பை எப்படி ஏற்படுத்த முடியும்னா, இப்ப தருமபுரியில் அன்புமணி நிற்கிறார். சாதியவாதத்தை வெளிப்படையா பேசக்கூடியவர்.
சாதி கயிறு கட்டுறதை வலியுறுத்தக்கூடியவர், சாதி ஒரு அழகிய சொல்னு சொல்லக்கூடியவர். இப்ப அவரை வீழ்த்தணும். அப்போ ஒரு ஜனநாயக கட்சி என்ன பண்ணுது, அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு ஜனநாயக சக்தியை தேடுது. ஒரு செந்தில்குமார் கிடைக்கிறார், அவரை நிறுத்துது. அவரு சாதி ஒழிப்பு பேசக்கூடியவர், அவர் சாதி கயிறு கட்டுறதை நியாயப்படுத்தக்கூடியவர் கிடையாது. அப்போ அதே சமூகத்திலிருந்து தான் ஒரு ஜனநாயக சக்தியை நிறுத்தி, இன்னும் சொல்ல போனால் சாதி ஒழிப்பில் ஆர்வமுள்ள ஒரு சக்தியை நிறுத்தி சாதியவாத சக்தியை தோற்கடிக்க வைக்கிறது திமுக. அப்போ அந்த சமூகத்து வாக்குகளையும் கூட அவரை நிறுத்துவதன் மூலம் பெற்றுவிட முடியும், எல்லாருடைய வாக்குகளையும் பெற்றுவிட முடியும். இது ஒரு உத்தி. அன்புமணியை வீழ்த்தி வெற்றி பெற்ற செந்தில்குமார் ஜனநாயக ஆற்றலா வெளிப்பட்டாரா இல்லையா? முதல் நபரா கட்டி அணைச்சார். அப்போ ஜனநாயகத்தில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இதுதானே. அந்த வாய்ப்புக்குள்ள தானே நம்ம ஒரு பயணத்தை நடத்த முடியும். அந்த வாய்ப்புக்குள்ள தானே நம்ம ஒரு விஷயங்களை கையில் எடுக்க முடியும். எல்லா கட்சிக்கும் உள்ள நிர்பந்தம் தானே இது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஏன் ஏற்படுத்தலன்னு கேட்கிறேன். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவருக்கு ஏன் துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னு கேட்கல. அது அவர் வரும்போது இப்படி எங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு ஜனநாயக ஆற்றலாகத்தான் வந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், பல விஷயங்கள்ல நல்ல விதமாக வெளிப்பட்டார். இப்போ அவர் இப்படியெல்லாம் பேசுவது என்பது அது கட்சியினுடைய புரிதலுக்கே எதிராகத்தான் இருக்கிறது. அதனால தான் எங்க தலைவர் வழக்கமா இந்த மாதிரி தவறுன்னு சொல்லியிருக்காரு. யாராவது தவறா பேசும்போது நடவடிக்கைங்கிறது எப்பவுமே திருமாவளவன் அவர்கள் எப்போதுமே எங்க கட்சியில நடவடிக்கைங்கிறதே ஒண்ணு இருக்காது. நீ உற்று நோக்குனீங்கன்னா தெரியும். யாரையுமே எங்க தலைவர் உடனே ஒரு லெட்டர்ல வச்சு நீக்க மாட்டார். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே ஒரு இடைநீக்கம் செய்வார். அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று வச்சிருக்காரு. அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க, விளக்கம் கேட்பாங்க, சம்மந்தப்பட்டவர் போய் அதில் விளக்கம் சொல்வார். இப்படித்தான் நடந்திருக்குது. மற்ற கட்சிகள் நடக்கிற மாதிரி அப்படி எங்கள் கட்சிக்குள்ளே எப்பவுமே நடக்காது. நீங்கள் பெரியார் குறித்த விமர்சனத்தை அண்ணன் ரவிக்குமார் வைத்த போது எவ்வளவு பெரிய நெருக்கடியை விசிக சந்திச்சாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடி. ஏன்னா திராவிட இயக்க அரசியலோடு இணைந்து பயணிக்கிற ஒரு கட்சி விசிக. அப்போ ரவிக்குமார் அண்ணா ஒரு நீண்ட தொடர் எழுதுறாரு. எதில் எழுதுறாரு? தமிழ் மண்ணிதழில் எழுதுறாரு. விசிகவுடைய அதிகாரப்பூர்வ ஏட்டில் எழுதுறாரு. விசிகவுடைய அரசியல் வழிகாட்டிகளில் யார் இருக்கா? பெரியார் இருக்கார். இப்போ பெரியார் குறித்த அவருக்கு இருக்கிற முரண்பாடான விஷயங்களை அவர் எழுதினார். எழுதுவதற்கு எங்கள் தலைவர் அனுமதித்தார். விமர்சனங்கள் வந்தபோது கூப்பிட்டு எங்கள் தலைவர் பொதுச் செயலாளர்கிட்ட பேசினார். இப்படி விமர்சனங்கள் வருது, அதை நம்ம தவிர்த்துடலாமான்னு சொல்கிறோன்னா அவர் ஏற்றுக்கொண்டு தவிர்த்து கொண்டார். அதுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாரா? எல்லாரும் சொல்கிறாங்க அவர் கட்சியை விட்டு நீக்கிங்கன்னு சொன்னோன்னு உடனே நீக்கிட்டாரான்னா இல்லை. அப்போ எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. அவரோட பேசுவார், பேசி புரிய வைப்பார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு எவ்வளோ 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் கட்சியில் உறுதியாக ரவிக்குமார் அண்ணன் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அதையும் நம்ம பார்க்கிறோம்ல. அப்போ ஒரு உரையாடலின் வழியே எங்க தலைவர் ஒரு நடவடிக்கை இல்லாமலேயே ஒரு உரையாடலின் வழியே ஒரு ஜனநாயக சக்தியாக அந்த இடத்துல வெளிப்படுறாருல. அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பார் எங்க தலைவர். அதனால ஆதவ அர்ஜுன்கிட்ட கூட அவர் எங்க தலைவர் பேசலாம். புதிதாக கட்சியை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட இவ்வளோ கடுமையா திமுக விமர்சிக்கல. மன்னராட்சி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. ஒரு சினிமா துறையவே ஒரு நிறுவனம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. தொடர்ந்து 2026 இந்த மன்னராட்சி ஆட்சிக்கு வர விடாம தடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு அறைகூவல் விடுக்கிறாரு. இல்லை, அதாவது இப்போ மன்னர் ஆட்சின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவரின் பிள்ளை தொடர்ந்து அந்த பதவிக்கு வருவது, அந்த அரசியலுக்கு களத்துக்கு வருவது அப்படிங்கிறது பிரச்சனைங்கிறீங்க, மன்னர் ஆட்சிங்கிறீங்க. உங்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் சொல்றாரு. இப்போ ராகுல் காந்தியை என்ன பண்றது, அகிலேஷ் யாதவ் என்ன பண்றது, தேஜஸ்வி யாதவ் என்ன பண்றது, உமர் அப்துல்லாவை என்ன பண்றது, ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றது, குமாரசாமி என்ன பண்றது, தமிழ்நாட்டில் அன்புமணி என்ன பண்றது, விஜய் பிரபாகரன் என்ன பண்றது, ரவி பச்சமுத்த என்ன பண்றது, ஷியாம் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன பண்றது, ஜி.கே. வாசன் என்ன பண்றது, உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றது கேட்டுக்கலாம். அவரையும் சேர்த்துங்க, பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு வாரிசு பிரச்சனையா உதயநிதி பிரச்சனையா தயவு செய்து சொல்லுங்க. விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சேர்த்தே கேட்கிறேன். யார் பிரச்சனை? யார் பிரச்சனை? இதுல சனாதனத்தை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு இந்தியாவிலேயே நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான தலைவர், வாராது வந்த மாமணி யார்? இந்திய அளவுல இன்னைக்கு அந்த அரசியலை கையில் எடுத்து நமக்கு ஒரு ஐக்கான நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கருத்தியல் புரிதல் மிக்க தலைவரை அவர் வெளிப்படுறாரு. காங்கிரஸ்ல இதுவரைக்கும் அப்படி ஒரு லீடர் நம்ம பார்த்ததில்லை. அவ்வளவு ஒரு அற்புதமான லீடர். எங்க தலைவரை மெச்சு மெச்சு பேசியிருக்காரு. காங்கிரஸ் நிகழ்ச்சியில போய்
ராகுல் காந்தி குறித்து எங்கள் தலைவர் ஆற்றிய உரையை கேட்டு காங்கிரஸ்காரங்க நம்ம கூட இப்படி பேசினது இல்லையே, இந்த தலைவரை பற்றி இவர் இவ்வளவு அழகாக பேசியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தியை வாரிசு மன்னர்னு சொல்லி ஒதுக்கிடுவோமா, அல்லது பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்கான அடையாளமாக தூக்கி பிடிப்போமா? என்ன செய்யறது? யோகியை வீழ்த்துவதற்கு நமக்கு கையில் கிடைத்திருக்கிற கருவி யார்? அகிலேஷ் யாதவ். வாரிசுன்னு சொல்லி அவரை ஒதுக்கிடுவோமா? பீகாரில் நம்முடைய அரசியலை இன்னைக்கு முன்னெடுப்பதற்கு நமக்கு கையில் கிடைத்திருக்கிற கருவி யார்? தேஜஸ்வி. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, லாலு பிரசாத் தண்டிக்கப்பட்டவர். அதை காரணம் காட்டி, வாரிசுங்கிறத காரணம் காட்டி தேஜஸ்வியை தூக்கி போட்டுருவோமா? எங்க யாரை தூக்கி போட முடியும்? இந்தியா முழுக்க இந்த அரசியலை இவர்களை வைத்து தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வாரிசை வைத்துக்கொண்டு, ஊழல் குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு நம்ம வர்றதா இருந்தா எல்லார் விஷயத்திலும் ஒரு முடிவுக்கு வருவோம். திமுக விஷயத்திலும் முடிவு. சனாதனம்னு பேசுறாங்க. சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிறது. ஆனா அந்த வாய்ப்புகள் இங்க இல்ல. ஒரு குடும்பமே பிறப்பின் அடிப்படையில, குடும்பமே எங்க திமுக குடும்பம் மட்டுமான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்களேன். ஆமா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கே நான் எங்க தலைவர்கிட்ட சொல்லி திமுகவை நம்ம எதிர்ப்போம், வாரிசை எதிர்ப்போம், ஊழலை எதிர்ப்போம், வெளியே போவோம், நம்ம ஒரு அரசியல் ஒரு ஜனநாயக அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எங்க ஜனநாயகம்? அந்த திமுகவுக்குள்ள அது திமுக பிரச்சனைங்க. திமுக பொதுக்குழு இருக்கு, திமுக செயற்குழு இருக்கு, திமுக உயர்நிலை குழு இருக்கு. யாரை எங்க கொண்டு வரணும், எந்த இடத்துல வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ண போறாங்க. அவங்க முடிவு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஜெயலலிதாவை கொண்டு வந்து பேக்டோர்ல நம்ம புறவாசல் வழியாக கொண்டு வந்து மாநிலங்களவை உறுப்பினராக்கி நம்ம கொள்கை பரப்பு செயலாளராக்கின மாதிரி ஆக்கல. அன்புமணியை பேக்டோர்ல கொண்டு வந்து மாநிலங்களவை உறுப்பினராக்கி ஒரே நாள்ல கட்சிக்கு அடையாளமா மாத்தினது மாதிரி மாத்தல. ஜி.கே. வாசனை மாநிலங்களவை உறுப்பினராக்கி ஒன்றிய அமைச்சராக்கி கட்சிக்கு தலைவராக்கினது மாதிரி பேக்டோர்ல கொண்டு வந்து ஆக்கல. ஃப்ரண்ட் டோர்ல கொண்டு வந்து மக்கள் முன்னாடி விட்டு தேர்தலை போய் பாருன்னு சொல்லி மக்களை போய் சந்திச்சு ஓட்டு கேளு, தெரு தெருவா நடந்து பாரு, அதுதான் உனக்கு அரசியலை பத்தி தெரியும்னு சொல்லி கலைஞரும் ஸ்டாலின் அவர்கள் அப்படித்தான் வீதியில நிறுத்தினாரு. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி வீதியில தான் நிறுத்தினாரு. மக்கள்கிட்ட போனார் சார். மக்கள் ஓட்டு போட்டாங்க. சேப்பாக்கம் தொகுதியில தமிழ்நாடு முழுவதும் பரப்புரைக்கு போனாரு. தமிழ்நாடு முழுவதும் பரப்புரைக்கு போனாரா அன்புமணி? சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் பரப்புரைக்கு போனாரா ஜி.கே. வாசன்? தமிழ்நாடு முழுவதும் பரப்புரைக்கு போனாங்களா ஜெயலலிதா? பொறுப்புக்கு வந்த பிறகுதான் போனாங்க எல்லாரும். பொறுப்புக்கு வந்த பிறகு போனார்கள். தமிழ்நாடு முழுவதும் பரப்புரைக்கு போனார்களா மற்ற எந்த வாரிசாவது? தமிழ்நாடு முழுவதும் இப்ப களத்துல நின்னாங்களா? தேர்தலை சந்தித்தார்களா? முதல்ல நான் சொன்ன யாராவது தேர்தலை சந்தித்தார்களா? மக்களை சந்தித்தார்களா? அவர் மக்களை சந்திச்சிருக்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க கட்சி முடிவெடுத்து அறிவிக்குது. நான் அன்புமணி அறிவிச்சதையும் கூட நாங்க விமர்சிக்கலன்னு சொல்றேன். அது அந்த கட்சியின் முடிவு. பிரேமலதா முன்னிறுத்தப்படுவதை நாங்க விமர்சிக்கல. அது அந்த கட்சியின் முடிவு. விருதுநகர் தொகுதியில கொண்டு போய் விஜயபெருமாள் நிறுத்தினாங்க. அதை நாங்க விமர்சிச்சோமான்னு கேட்கிறேன். விசிகே என்றைக்காவது அதை விமர்சிச்சிருக்கோமா? எங்க தலைவர் என்னைக்காவது அந்த கட்சிகளை அந்த கோணத்துல கேள்வி எழுப்பியிருக்காரா? எங்களுக்கு அது வேலையா? நாங்க ஒரு ஜனநாயக ஆற்றலா இல்லையா அப்படிதான் பார்ப்போம். அவங்க பேசக்கூடிய கொள்கை சாதியவாத மதவாத கொள்கை இல்லாம இருக்குதா? அப்படியாதான் அதுதான் பார்ப்போம், வரவேற்போம். விஜயம் வரவேற்கிறோம். அவர் சாதியவாத மதவாத கொள்கை பேசுவதில்லை, வரவேற்கிறோம். ஒரு கம்பெனி 4000 கோடி புழங்குற சினிமா துறையவே கட்டுப்படுத்துது. விஜய் அவர்கள் ஊழல் குறித்து பேசணுங்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வச்சுட்டு டீல் பண்றதுக்கு வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசுபடு நீங்க 2-3 டைம் குறிப்பிட்டதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் பிரச்சனை. அது தெரியல. அவர் பேச்சு தொனியை பார்க்கும்போது அப்படி தெரியுது. அது அவர் தான் விளக்கணும். நம்ம அதுக்கு காரணம்லாம் கற்பிக்க முடியாது. நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அப்போ காரணம் இல்லைன்னா நம்ம திருப்பி கேள்வி தான் கேட்க முடியும். அதனால பதில் நம்ம கிட்ட கிடையாது. அதுக்கெல்லாம் அரசியல் ரீதியா பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. 1000 பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு களத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றல்களிலேயே இந்த சாதியவாத மதவாத அணிதிரட்டலை செய்யாத ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. 75 வருஷம் பாரம்பரியம் இருக்கு. அவங்க வரலாறே அதுக்கு சாட்சியா இருக்கு. இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே எங்கள் கட்சிக்கு ஏற்ப கொள்கை வழியில பல விஷயங்கள்ல உடன்படக்கூடிய இயக்கமா அது இருக்கு. நாங்க பயணிக்கிறோம். எங்களை விஜய் விரும்பலாம், அது அவருடைய விருப்பம். நாங்க வரணும்னு அவர் இல்ல, ஒரு அணி கிடையாது, தலைவர் அணி தான். தலைவர் அணி தான். தலைவர் எடுக்கிற முடிவு ஆதரவு திமுக கூட்டணி இருந்து விலகணும் பேச்சுக்கே இடம் கிடையாது. திமுக இருந்து விலகணும்னு எங்க தலைவர் முடிவு எடுத்தாருன்னா எல்லாரும் விலகும், அவ்வளவுதான். திமுகவுக்கு ஆதரவாக, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பேசணும்னு எங்க தலைவர் முடிவு எடுத்திருக்கிறாரு. நாங்க பேசுறோம்.
இல்லைன்னா நாங்க இந்த எதிர்த்து விஜய் பேசுனா அவர்கள் எதிர்த்து வருக பேசுவோம். விசிக வாக்குகளை நிறைய டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் அச்சப்படுறாரு. அது விஜய் முதல்ல வாக்குகளை நோக்கி போவணுங்க, வாக்குகளை வாங்கணும். வாங்கினாதானே தெரியும் எங்க வாக்கு வாங்கியிருக்காரா இல்லையான்னு. அவருக்கு எலெக்ஷனுக்கே போகல, ஒரு கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு பல எலெக்ஷன் வந்துருச்சு, நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, எங்க மாநாடு நடத்தினாரோ அங்கேயே ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு விக்கிரவாண்டியில. எந்த தேர்தலையும் அவர் சந்திக்கவில்லை. வரக்கூடிய தேர்தலையும் கூட அவர் தனித்து சந்திப்பதற்கு தயாராக இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவை பிடித்து எப்படியாவது இழுத்து தன் பக்கம் கொண்டு வந்து தேர்தலை சந்திக்கணும்னு விரும்பக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையற்று போய் தேர்தலை கண்டு அஞ்சி போய் கிடக்கிறார் விஜய். அவர் பங்கு என்னன்னு தெரியாம அதுல எங்க பங்கு போயிருமா அந்த பங்கு போயிருமான்னு பேசுறதெல்லாம் அபத்தம். அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்க ஓட்டு என்பது வேறு. அதை யாராலும் பெற முடியாது. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது வேறு. அந்த அரசியலை யாராலும் செய்ய முடியாது. நாங்கள் பயணிக்கிற பாதை என்பது வேறு. அந்த பாதையில யாராலும் பயணிக்கவே முடியாது. தயவு செய்து பயணிக்க வாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். திருமாவளவன் முதல்வராகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம், திமுக கூட்டணியில் தொடரணும்னு நினைக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏக்கள் எம்பிக்களா இருக்கிறவங்களுடைய எண்ணம் ஒரு பக்கம் அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சு நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள்லாம் பேசுறாங்க. அதாவது இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருப்போமா? எங்க தலைவருக்கு மாற்றா ஒரு கருத்து நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தை எடுத்து காட்டுங்க. விசிகாவோட நிலைப்பாட்டுக்கு எதிராக நான் பேசியிருக்கேன்னு ஒரு வார்த்தை எடுத்து சொல்லுங்க. என்ன ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குறாங்க பாருங்க. இது இது ஒரு காலம் நீங்க சொல்லிட்டு இருந்தது, அது ஒரு காலமா ஆயிடுச்சு இப்போ. அதாவது நேத்து விஜய் பேசுனது பாத்தீங்களா? முதல்ல கூட்டணியில இருந்து வெளியே வந்தா இல்ல எம்எல்ஏக்கள்லாம் போய் திமுகல ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு அது ரொம்ப பழசாயிடுச்சு இப்போ. ஆட்டை கடிச்சது அது, நீங்க ஆட்டை கடிச்ச கதையை சொல்றீங்க. நம்மளே அதை பத்தி ஒரு ஆட்டை பேட்டி கடிச்சு அதுக்கப்புறம் மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதைக்கு இப்ப நேத்து விஜய் வந்துட்டார். அதாவது யாருன்னா எங்க தலைவரையே கடிச்சிட்டாங்க. எங்களை எல்லாம் திமுக ஆதரவாளர்னு சொல்லிட்டு இருந்தவங்க எம்எல்ஏக்களை சொன்னாங்க, 2ஆம் கட்ட பொறுப்பாளர்கள்னு சொன்னாங்க, எம்பின்னு சொன்னாங்க. இப்போ விஜய் உச்சகட்டமா எங்க போயிட்டார்னா தலைவரையே அவரே திமுக அழுத்தத்தினாலதான் வரல இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப தலைவரே அப்படித்தான், அவரே திமுகக்கு அஞ்சு தான் இருக்காரு, திமுகக்காக தான் இருக்காரு அப்படிங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப தலைவரையே அப்படி சொல்லக்கூடியவர்கள் எங்களை விடுவாங்களா? அப்ப தலைவர் எடுக்கிற நிலைப்பாட்டை தான் நாங்க எடுக்கிறோங்கிறது இப்ப புலப்பட்டுருச்சா? இவங்க எங்களுக்கு வலை விரிச்சு வச்சுக்கிட்டு எங்களை இழுத்து தெருவில் விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அது நடக்கலைங்கிற வன்மத்துல பேசுறாங்கிறது நேத்து மேடையில புருவாயிடுச்சா? அப்ப எங்கள் நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இப்ப ஆதவ அர்ஜுனா மேல ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் ஊகம். எடுப்பாருன்னு நம்புறீங்களா? அதெல்லாம் தலைவருடைய முடிவு. எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் எதுவாக இருந்தாலும் தலைவரின் முடிவு எதுவோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.